பாரம்பரியத்தை பேணுவதற்காகவே இந்த விழாக்களும் பண்டிகைகளும் கொண்டாடப்படுகின்றன என்ற அணி சார்ந்து கருத்துக்களை முன்வைப்பதற்காக தம்பி ஐயா மதுஜானன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். யாழ்ப்பாணம் இணுவிலைச் சேர்ந்த மதுஜனன் அவர்கள் இணுவில் தமிழ்ச் சங்கத்தினுடைய பேச்சாளராக இருக்கிறார், ஆசிரியராக இருக்கிறார், உளவியலாளராக இருக்கிறார். ஆகவே உளவியல் அறிந்து பேசுவார் என்ற எதிர்பார்ப்போடு அவரை அன்போடு அழைக்கின்றேன். என்னை நன்றாக்க இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக்க தமிழ் செய்யுமாறே தமிழ் என்னை பதம் பணித்து. இன்றைய பட்டிமன்றபத்தினுடைய நடுவர் அவர்களே, ஆதவன் தொலைக்காட்சியூடாக பட்டிமன்றபத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களே, எந்தரப்பு பேச்சாளர்களே, எதிர்த்தரப்பு பேச்சாளர்களே, உங்கள் அனைவருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்களை கூறி இன்றைய பட்டிமன்றபத்தினுடைய தலைப்பு பண்டிகைகள் பகட்டுக்காக கொண்டாடப்படுகின்றனவா, பண்பாட்டுக்காக கொண்டாடப்படுகின்றனவா என்கின்ற ஒரு அருமையான தலைப்பிலே விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். பண்பாட்டுக்காகத்தான் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அணியினுடைய இறுதி பேச்சாளராக நுழைந்திருக்கின்றேன். எதிரணிகள் இட்ட வெடிகளுக்கு எல்லாம் பதிலளிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எதிரணியினுடைய இரண்டாவது பேச்சாளர் ஒரு அருமையான கேள்வியை இட்டு சென்றார். வெடி கொளுத்துவது தமிழர் பண்பாடா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பி சென்றார். எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. வெடி கொளுத்துவது தமிழர்கள் பண்பாடா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஏழை தந்தை தன்னுடைய மகனுக்காக வயலுக்கும் சென்று கூலி வேலை செய்துவிட்டு அந்த ஒரு வெடியை வாங்கி வரும் வரை மகன் தன் வீட்டு வாசலிலே காத்திருந்து அந்த பண்டிகையை கொண்டாடுகின்றான் என்று சொன்னால் அந்த பண்பாடு தந்தை மகனுக்கிடையிலான உறவை வெளிப்படுத்துகின்றது. இதுதான் பண்டிகை, இதுதான் பண்பாடு என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது கேள்வியை முன்வைத்திருந்தார். இன்றைய காலத்தில் பண்டிகைகளில் பண்பாடு இருக்கின்றதா என்கின்ற ஒரு அருமையான கேள்வியை இட்டுச் சென்றிருந்தார். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்தோன்றிய மூத்த குடி நாங்கள். எங்களுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு என்கின்ற ஒரு வீர விளையாட்டு இன்றும் தமிழகத்திலும் இன்றும் ஈழத்திலும் இருக்கின்றது என்று சொன்னால், இன்றும் மாடுபிடி வீரர்களும் மாடுகளும் இன்று வலம் வருகின்றது என்று சொன்னால், எங்களுடைய வீர விளையாட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, அவருக்கு ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். இன்று யாழ்ப்பாணத்தினுடைய வல்வெட்டி துறையிலே தைப்பொங்கல் அன்று பட்டத்திருவிழா என்று விமானத்தில் நாங்கள் பறந்தாலும் இன்றும் பட்டத்தில் பறப்பவர்களாக நாங்கள் யாழ்ப்பாணத்தவர்கள் என்று சொல்கின்றோம் என்று சொன்னால், இன்றும் வீரத்தமிழனுடைய வீரம் இன்றும் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. இன்றும் பண்டிகைகள் பண்பாட்டை உணர்த்துகின்றது என்பதை எதிரணியினர்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். நல்லை திருவிழா பற்றி எதிரணியினர்களுக்கு தெரியுமா? நல்லை வீதியிலே 25 நாள் திருவிழா நடக்கும். ஒருமுக திருவிழா கன்று எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சாரம், கந்தபுராண கலாச்சாரம், யாழ்ப்பாணத்தினுடைய அரச வம்சத்தினுடைய வீரத்தை அங்கே கட்டியம் சொல்கின்ற அந்தனர் ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மாத்தாண்ட என்று யாழ்ப்பாணத்தினுடைய கலாச்சாரத்தை திருவிழாவிலே காட்டுகின்றார் என்றால், இதுதான் திருவிழா காட்டுகின்ற பண்பாடு இன்றும் இருக்கின்றது. எதிரணியினுடைய 3 பேச்சாளர்களும் ஒரு முறை நல்லூர் கந்தனுக்கு வாருங்கள், நல்லூர் திருவிழாவை பாருங்கள். அந்த திருவிழாவின் மகிமையை இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் பாராட்டி இருக்கின்றார் என்றால், இதுதான் பண்பாடு நடுவர் அவர்களே, இதுதான் பண்பாடு எதிரணியினுடைய பேச்சாளர்களே. ஐஸ்கிரீம் கடையில மினக்கடாம திருவிழாவையும் கொஞ்சம் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அங்கே சிறுவர்களுக்காக ஐஸ்கிரீம் கடைகள் போடப்படுவது அவர்களுடைய மகிழ்ச்சியையும் பாதுகாக்க வேண்டும் அல்லவா நடுவர் அவர்களே? எண்ணூர் பெட்டி தெரியுமா? தைப்பூச திருநாளில் இணுவை கந்தன் உலக பெருமஞ்சமேறி வருவான். பெண்கள் பால்கிடம் சுமந்து வர, ஆண்கள் காவடிகள் ஆடி வர, கலை பாரம்பரியத்துடன் பல்லாண்டு பழமையான உலக பெருமஞ்சம் இணுவில் வீதியிலே வரும். அந்த அழகு மூவுலகிலும் காண முடியாது. இதுதான் தமிழனுடைய பண்பாடு. எதிரணியினுடைய பேச்சாளர்களே, எதிரணியினுடைய நடுவர் அவர்களே, தீபாவளிக்கு தீர்வு வரும் என்று சொல்லியும்
ஏழை பெண்ணுக்கு பாரை கொடை கொடுத்த அரசியல்வாதிகள் வழிகாட்டிய சமுதாயத்தில் இருந்து கொண்டு இன்று வரைக்கும் தீபாவளியை கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் இது நாங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தை காத்திருக்கின்றோம் அல்லவா, எங்களுடைய கொடை சிறப்பை காத்திருக்கின்றோம் அல்லவா. எதிரணியுடைய பேச்சாளர்களே, எங்களுடைய தைத்திருநாளிலே பாலெடுத்து பொங்கலுக்கு பானை வைப்பார் அப்பா. அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் கொடுப்போம். அந்த ரெஸ்ட் கொடுத்து அம்மாவை அலங்கரித்து பார்க்கின்ற விழாவே பகடு என்று சொன்னால் இந்த பண்பாடு எங்கே? எங்களுடைய பண்பாடு தந்தைக்குரிய உரிமையை கொடுத்திருக்கிறது, தாய்க்குரிய உரிமையை கொடுத்திருக்கின்றது. இதுதான் எங்களுடைய பண்பாடு என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் பற்றிய விமர்சனம் எல்லாம் சொன்னார்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் காலத்தின் வலுவன்று. இன்றைக்கு ப்ரீசூட் நடத்த வேண்டியது இன்று எங்களுடைய தமிழர் கலாச்சாரத்திலே புதுயுகமாக காணப்படுகின்றது. இது பகடாக இருந்தாலும் இன்று வரைக்கும் அம்மியையும் அருந்ததியையும் தாலியையும் பல்வேறு எங்களுடைய பல்நாட்டு சமுதாயங்களுக்கு பல்வேறு கலாச்சாரத்தில் இருப்பவர்களுக்கும் நாங்கள் ப்ரீசூட் எடுப்பதன் மூலமாகத்தான் காட்டுகின்றோம் என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி பட்டு சேலை கேட்பாவாம், அது கணவனுக்கு வருத்தமாம். எதிரணியினுடைய பேச்சாளர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எந்த கடன்பட்டாவது மனைவிக்கு பட்டாடை எடுத்து கொடுத்து அந்த பட்டாடையிலே தேரடி வீதியிலே தேவதை வந்தால் திருவிழா என்று தெரிஞ்சுக்கோ என்று அந்த ஆண் ரசிக்கின்ற அழகு அவனுடைய அந்த கடனை எல்லாம் போர்த்துவிடும். இதுதான் திருவிழா நடுவர் அவர்களே, இதுதான் திருவிழா. என்னன்றி கொண்டார்க்கு முய்வுண்டா முய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு என்று வள்ளுவனார் சொல்கின்றார். அந்த செய் நன்றியின் சிறப்பைத்தான் தைப்பொங்கலிலே நாங்கள் அடுத்த நாள் மாட்டுப் பொங்கலாக கொண்டாடுகின்றோம். எங்களுக்கு உழவுக்கு உதவி செய்த எங்களுடைய மாட்டுக்கு பொங்கி மகிழ்கின்றோம் என்றால் ஐந்தறிவு படைத்த விலங்கையும் கௌரவிக்கின்றவன் தான் எங்களுடைய தமிழன் என்பதை நாங்கள் பறைசாற்றுவதாக அமைக்கின்றது. எங்களுடைய வீர விளையாட்டுக்கள் பற்றி சொன்னார்கள். இந்த பண்டிகை காலகத்திலே தலகணி சண்டையை கொண்டாடுகின்றோம். பண்டிகையை அடுத்தடுத்து காணும் பண்டிகை, போகி பண்டிகை என்று பண்டிகைகளை எல்லாம் வரிசைப்படுத்தி இன்று வரை தமிழன் கொண்டாடுகின்றான் அல்லவா. பண்டிகைகளிலே அது தமிழனுடைய பாரம்பரியம் காக்கப்படுகின்றது. வாட்ஸ்அப்பிலே மெசேஜ் போட்டு விஷ் பண்ணுவது எதிரணியினுடைய பிரச்சனை. இன்றைய நவீன யுகத்திலே காட்டனுப்பி விஷ் பண்ணினா அடுத்த தைப்பொங்கலுக்குத்தான் அந்த காட்போடு போய் சேர்கின்ற சமுதாயத்திலே தன்னுடைய உறவுகளை எல்லாம் ஒரு குரூப்பாக மாற்றிவிட்டு அங்கே ஒரு மெசேஜ் மூலம் அவர்களை மகிழ்விக்கின்றது தான் பண்டிகை நடுவர் அவர்களே. அதுதான் தமிழனுடைய பண்பாடு ஆக மாறியிருக்கின்றது என்பதை எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்துவதால் பண்பாடு அழிந்துவிடும் என்று எதிரணியினர் நினைத்தால் இன்று நாங்கள் வேட்டியுடன் வந்த நாங்கள் இலை குலைகளுடன் தான் வந்திருக்க வேண்டும். நாங்கள் நாகரீகம் அடைந்த மனிதர்களாக 21ஆம் நூற்றாண்டிலே வாழ வேண்டும். மெல்ல தமிழினி சாகும், மேற்கு மொழிகள் புவிமிசை யோங்கும் என்று அந்த கூற்று மழுங்கடிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நவீன யுகத்திற்கேற்றால் போல் மாறுவதற்கு நாங்கள் மாறியவர்களாக மாற வேண்டிய தேவை இருக்கின்றது. வீரம் மிகுந்த மண்ணிலே இருந்து வந்திருக்கின்ற முல்லைத்தீவு கிளிநொச்சி மண்ணிலே இருந்து வந்திருக்கின்ற நீங்கள் எல்லாம் பண்டிகைகள் பகட்டு என்று பேசுவது எனக்கு வருத்தமாக இருக்கின்றது. 30 வருடமாக யுத்தத்தினால் அவதிப்பட்ட மண்ணிலும் இன்றும் பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றது என்றால் எங்கேயோ இருக்கின்ற வெளிநாட்டிலே இருக்கின்ற கொடை வள்ளல்கள் உதவியவர்கள் எங்களுடைய சமுதாயத்தை மீட்டிருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்து சென்று வெளிநாட்டுக்கு செல்கின்றோம். மூடிய அறைக்குள்ளும் கேசிலும் பொங்குறோம் என்று சொன்னால் எங்களுடைய தமிழர் பண்பாடு காக்கப்படுகின்றது. ஏர் 70 பாடினான் கம்பன். இன்றும் ஏற வைத்து இப்போ 21ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் பொங்குன்றோம் என்று சொன்னால் எங்களுடைய தமிழர் பண்பாடு 21ஆம் நூற்றாண்டிலும் காக்க
காக்கப்பட்டிருக்கின்றது. 21ஆம் நூற்றாண்டிலும் வாழ்கின்ற நாங்கள் தமிழர்களுடைய பண்பாடு விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று கூறி நாங்கள் தொடர்ந்து வரும் காலங்களில் தமிழர்களுடைய பண்பாடுகளை காத்து சீரும் சிறப்புமாய் வாழ்வோம் என்று கூறி பேரின்ப பெருவாழ்வு பெற்று வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.